Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமம் எல்லாரும் வந்து Gmail ஐடி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ Gmail ஐடி யூஸ் பண்ணாத ஆட்களே இல்ல அப்படினு தான் சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது Gmail வந்து ஒரு புதிய ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அது என்னன்னா 3 மாசம் வரைக்கும் நம்ம வந்து ஆக்டிவ்ல இல்லாத Gmail ஐடிஸ் வந்து inactive பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கறது தான் இந்த ஒரு அப்டேட். சோ இந்த அப்டேட் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மேக்ஸிமம் அப்பப்ப நம்ம வந்து மெயில் ஐடி யூஸ் பண்ணுவோம். சோ YouTube பாப்போம். சோ Google Drive வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி அது வந்து மேக்ஸிமம் ஆக்டிவ்லயே தான் இருந்துட்டு இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணாம இருக்க போறது இல்ல. சோ ஒண்ணுக்கு மேற்பட்ட மெயில் ஐடிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி 2 மெயில் ஐடி தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். சோ மீதி இருக்கக்கூடிய 1-2 மெயில் ஐடி வந்து நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணாம அப்படியே வந்து விட்டுருவோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டினியூஸா 3 மாசம் நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அந்த மெயில் ஐடியில பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி inactive ஆகி அதை அப்படியே வந்து அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து Gmail வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம இந்த Gmailல போய் ஒரு சில செட்டிங்ஸ் மூலமா அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து தடுக்க முடியும். சோ அது எப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சூப்பரா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் உங்களோட Gmail அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ Gmail இந்த மாதிரி ஓபன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மேல வந்து ரைட் சைடு கார்னர்ல உங்களோட ஐகான் இருக்கும். சோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். சோ இதுல வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சோ இது வந்து மொபைல் போன்ல மட்டும் இல்ல கம்ப்யூட்டர்ல நீங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் இருக்கும். சோ இதை வந்து நீங்க ஓபன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்றேன். சோ இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே நம்மளோட மொத்த Gmailோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்துரும். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் பிரைவசி அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இதுல நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த டேட்டா அண்ட் பிரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூணாவதா இருக்கும் பாருங்க. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். சோ இதை வந்து ஃபுல்லாவே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லாஸ்ட் வந்துருங்க. இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ கீழே வந்ததுக்கு அப்புறமா இதில் புதுசாக இப்போ ஒரு செட்டிங்ஸ் வந்து எல்லாரோட மொபைல் ஃபோன்லையும் எல்லாரோட Gmail அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் இது வந்திருக்கும். மேக் ஏ பிளான் ஃபார் யுவர் டிஜிட்டல் லெகசி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து மேல ஹெட்டிங் எந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, inactive account manager அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. சோ இதுல வந்து இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. சோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். சோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். சோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஆஃப்டர் 3 months ஆஃப் inactivity அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ இதுல தான் நம்ம வந்து முக்கியமான சேஞ்சஸ் நம்ம பண்ண போறோம். சோ இதுல வந்து இந்த பென் ஐகான் இருக்கு பாருங்க. சோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். சோ இதை கிளிக் பண்ண உடனே இதை கொடுத்திருப்பாங்க 3 months, 6 months, 12 months, 18 months அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த 18 months கொடுக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அப்படிங்கிறது அந்த கணக்காயிடும். சோ 1.5 வருஷமா நம்ம வந்து மெயில் ஐடி யூஸ் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெயில் ஐடி கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம். அதிகபட்சமா இந்த 18 months அப்படின்னு நம்ம கொடுத்து இப்ப சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அது என்னன்னா கீழே பாருங்க, ஆட் ஏ ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல கண்டிப்பா உங்களோட ஃபோன் நம்பரை நீங்க ஆட் பண்ணி ஆகணும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் நீங்க இந்த 18 மாசமாவும் நீங்க உங்களோட Gmail ஐடியை வந்து யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா 17வது மாசம் 16வது மாசம் முடியும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ உங்களுக்கு மெயிலுக்கும் இந்த இன்டிமேஷன் வரும். உங்களோட அக்கௌண்ட் வந்து இந்த Gmail அக்கௌண்ட் வந்து inactive ஆக போகுது, இமிடியேட்டா நீங்க இந்த Gmail வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த ஃபோன் நம்பர்ல கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் வரும். அது மட்டும் இல்ல, அடுத்து கான்டாக்ட் மெயில் அப்படின்னு இருக்கும் பாருங்க. ரெண்டாவதா மேனேஜ் கான்டாக்ட் மெயில் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மேனேஜ் கான்டாக்ட் மெயிலையும் போய் ஆட் அதர் மெயில் அப்படின்னு கொடுத்து வேற ஒரு மெயில் ஐடியை நீங்க கண்டிப்பா கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த டைம் வந்து நெருங்கி வரும்போது அந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பா வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு விஷயம். இப்போ பேக் வந்துடலாம். அடுத்து வந்து மேனேஜ் ரெக்கவரி மெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதையுமே நீங்க கொடுத்து இதுலயும் ஒரு ரெக்கவரி மெயில் ஐடி உங்களுக்கு ரொம்ப வந்து க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி வந்து நீங்க கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 18 மந்த் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ 18 மந்த் நெருங்கி வரும்போது சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா மட்டும்தான், உங்க மெயில் ஐடியா யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 18 மந்த்துக்கு அப்புறமா அது inactive ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்றது அப்படின்னா நீங்க இந்த Gmailல போயிட்டு மெயில் பண்றது மட்டும் இல்லைங்க. நம்ம இந்த Gmail ஐடியை லாகின் பண்ணி வச்சுட்டு யூடியூப் ஒரு டைம் நீங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அப்படின்னாலே நீங்க இந்த மெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது கணக்கு வந்துடும். இந்த Gmail ஐடியை யூஸ் பண்ணி யூடியூப் மட்டும் இல்ல கூகுள் டிரைவ் இல்ல இந்த Gmail ஐடி மூலமா ஏதாவது நீங்க பண்றீங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஆக்டிவிட்டியில இருக்கு அப்படிங்கிற கணக்குக்கு வந்துடும். ஸோ அந்த Gmail ஐடியை நீங்க லாகினே பண்ணாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா தான் இந்த inactivity அண்ட் ரிமூவ் ப்ராப்ளம் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வரும். ஸோ 2 வருஷமா நம்மகிட்ட இருக்க இமெயில் ஐடியை ஒரு டைமாவது நம்ம யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டோம். ஸோ உங்களோட மொபைல் போன்ல உங்களோட Gmail வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸை இமிடியேட்டா கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.